மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்தால் மட்டுமே காவிரியில் இருந்து தண்ணீர் வரும் என கரூர் மக்களவைத் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணராயபுரம், கோவக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் மோடி ஆட்சி மீண்டும் வந்தால் மட்டுமே காவிரியில் தண்ணீர் கேட்டு பெற முடியும் என தம்பிதுரை தெரிவித்தார். காவிரிக்கு தண்ணி வராம அடம் பிடிப்பதும் காங்கிரஸ் தான். ஓட்ட போட்டப்ப காங்கிரஸ் காவிரியில காஞ்சி போயிடும். கிருஷ்ணராயபுரம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பே தண்ணி வரமாட்டேன். இன்னும் அவங்களுக்கு ஓட்ட போட்டாக்க தண்ணியே பார்க்க மண்ணு தான், மண்ணு கூட இருக்காது, பறதான் வரும். அதெல்லாம் அதுதான் உண்மையான நிலைமை. கிருஷ்ணராயபுரத்துக்கு தண்ணி பிரச்சனை போக்கணும்னா ரெட்டையில ஓட்டு போடுங்க. மத்தியில் ஆட்சியில மோடி கவர்மெண்ட் வரணும். இதேபோல் தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் துணை முதல்வர் மகன் ரவீந்திரநாத் குமார் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், வாய் சிவக்கத்தான் வெற்றிலை தேவைப்படும் எனவும் உங்கள் வாழ்க்கை சிறக்க இரட்டை இலையை தேர்ந்தெடுங்கள் என ரவீந்திரநாத் குமார் வாக்கு சேகரித்தார். அந்த தட்டுல வாய் சவக்கிறதுக்காக வெத்தலைன்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கை சவக்கிறதுக்காக தான் இந்த இரட்டை இலை என்பதை தெரிவித்துக் கொண்டு தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி தென் திருப்பேரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தால் 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தப்படும் எனவும் விவசாய கடன் மற்றும் கல்வி கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவித்தார். இந்த தேர்தலிலே விவசாய கடன்களை எல்லாம் மீண்டும் ரத்து செய்து தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்து தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்குகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். சாலை பணியாளர்களாக வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அளிக்கப்படும். 10வது படித்த பெண்களுக்கு 50 லட்சம் பெண்களுக்கு மக்கள் நல பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக்கி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மத்திய சென்னை திமுக தேர்தல் பணிமனையை மகளிர் அணி சார்பாக சென்னை அண்ணா நகரில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடநாடு விவகாரத்தில் மடியில் கனம் இல்லை என்றால் அதிமுகவினர் ஏன் அஞ்ச வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அதிமுக அரசு தப்பு செய்வதை மறைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். முதல்வர் அருகே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி, பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிக்க முடியும் என உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தருமபுரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் செந்தில்குமாரை ஆதரித்து தருமபுரி 4 ரோட்டில் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்றது மோடி ஆட்சி இல்லை எனவும் மோசடி ஆட்சி என குறிப்பிட்டார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து முதலமைச்சர் நாராயணசாமி ஏனாம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முதலமைச்சர் நாராயணசாமி பிரச்சார வாகனத்தில் இருந்தபடி தெலுங்கு மற்றும் ஆங்கிலத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதேபோல் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.